கதை சொல்லுவாங்க. ஒரு கோயில்ல 10 பேர் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கடவுள் தோன்றாருங்க அவங்க எல்லாரும் முன்னாடி. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுதுங்க. கடவுள் அவங்க எல்லாரையும் பார்த்து, உங்களுக்கு என்னன்னா வர வேணுமோ கேளுங்க, நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வரமா கேட்கிறாருங்க. ஒருவர் எனக்கு புகழ் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் எனக்கு பதவி, பெரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறாருங்க. இன்னொருத்தர் எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொருத்தர் எனக்கு நிறைய நகை வேணும்னு கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வரமா கொடுக்குறாருங்க. கடைசியா 10ஆவதா ஒரு நபர் வராருங்க. அவர் கடவுள்கிட்ட, எனக்கு அதிகபட்சமா வாழ்க்கையில மன நிறைவும் மன நிம்மதியும் இருக்கணும், எனக்கு அது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே கடவுளுக்கு, என்னடா இது, எல்லாரும் பொன் பொருள் பதவி அப்படி ஆசைப்படும் போது இவர் மட்டும் இப்படி கேட்கிறாரு அப்படின்னு. சரி நீ இங்கே இருப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. வந்து உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்போ மீதி 9 பேரும் ஒரே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, கடவுள் இவங்க கிட்ட மட்டும் வந்து பேசணும்னு சொல்றாரு, நம்மள்ட்ட எல்லாம் நம்ம கேட்டது மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இவன்கிட்ட என்ன பேச போறாரு, இவனுக்கு வேற ஏதாச்சும் தருவாரோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கடவுள்கிட்ட இருந்து அவங்க வரமா பொன் பொருள் எல்லாம் அடைஞ்சாலும் அவங்க கிட்ட மன நிறைவோ மன நிம்மதியோ இல்லவே இல்லைங்க. ஆனா மன நிறைவையும் மன நிம்மதியும் கேட்டுட்டு இருந்த அந்த 10ஆவது நபர், கடவுள் நமக்காக மறுபடியும் வரப்போறாரு, நம்ம கூட பேச போறாரு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு பெரிய மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்குதுங்க. இதாங்க வாழ்க்கை. நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சாலும் நம்ம திருப்தி அடைகிறதே இல்லைங்க. அடுத்தவங்க கிட்ட அது இருக்கு இது இருக்கு, நம்ம கிட்ட இது இல்லை, இதே குறையோட தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். கடவுளே நம்ம முன்னாடி வந்து வரம் கொடுத்தாலும் நம்ம திருப்தி அடைய போறதே கிடையாது. நம்ம 10ஆவது நபர் மாதிரி எனக்கு மனநிறைவு மன நிம்மதி மட்டும் போதும் அப்படின்னு கேட்க போறோமா வாழ்க்கையில, இல்ல எனக்கு எது கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்க போறோமா அப்படிங்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. கதையோட நீதியும் இதாங்க. எப்போதுமே மன நிறைவும் மன நிம்மதியும் வாழ்க்கையில வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதுங்க, பொன் பொருள்லாம் தானா உங்களை வந்து சேருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க தேவ்ஸ்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.